நான் பார்த்தது உண்மைங்கிறத நம்ப முடியல. இருந்தாலும் நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாமா? சரி, இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டோம். சும்மா சொல்லாத, இந்த வழி வேற எங்கேயோ போகுது. ஓ, ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த இடம். எனக்கு தெரிஞ்சு 80ஸ்க்கு அப்புறம் யாரும் இவ்வளவு தூரம் வந்ததே இல்லை. டயர்டா இருக்கா? ஆமா. இப்போ உனக்கு தான் இது தேவை. இந்தா, நான் முன்னாடி மெதுவா போறேன், நீ பின்னாடியே வந்துரு. ரொம்ப தூரமா போயிடாத, ஜாக்கிரதை. பீட், என்னாச்சு? பீட், ஆப்கானிஸ்தான் மலைகளை தாண்டி இங்க வந்தது எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல. ஆனா ஈராக்ல இருந்து நான் திரும்பி வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பாலைவனத்தை திருப்பி பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கு. நான் அதை மிஸ் பண்றேன். அது நினைச்சு ஏன் இப்ப கவலைப்படுற? உங்க அப்பா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவார் பிராயன். திரும்பவும் உங்க அப்பாவை சந்திக்க தான் போறேன். இந்த டூர் சார்ட்டர் பிசினஸ் பெருசு பண்ணணும். என்னோட எக்ஸனை விட்டுட்டு போனப்போ நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். கூட இருந்த வரைக்கும் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நீயே இங்க வரணும்னு நினைச்ச பிராயன். ஸ்கீன் போறதுக்காகத்தான். பேட் மெமரிஸ்லாம் இல்லாம நிறைய இடங்கள் இருக்குதே, உனக்கு தெரியாதா? எங்க அப்பா ஒன்னும் பேட் மெமரி இல்ல. நான் அவரை பேட் மெமரின்னு சொல்லல.
இந்த இடத்துக்கு நீ தனியா போறது எனக்கு சரியா படல பிரேன். உன்னை கூப்பிட நான் எப்ப வரணும்? மார்க், எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் எப்படி திரும்பி வரணும்னு எனக்கு தெரியும். நிஜமா தான் சொல்றியா ப்ரோ? பிரையன், உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அடச்சே. ஹே நான் சிண்டி, என்ன மெசேஜ்னு சொல்லுங்க. சிண்டி, நான் நீனா. என்னால பிரையனை காண்டாக்ட் பண்ண முடியல. எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு திரும்ப கால் பண்ணு. Brian? Brian!
கிளேஷியர் பீக்ல ஒருத்தர் காணாம போயிட்டாரு. அவரை பத்தி ரிப்போர்ட் பண்ண கால் பண்ணேன். உங்க பேரு? நீனா டேனர். யாருக்கான ரிப்போர்ட் பண்ணணும்? என்னோட அண்ணன் பிரையன். அவர் எனக்கு திரும்பி வர வேண்டியது. எனக்கு நிச்சயமா தெரியல. எப்ப அவர் போறாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவன் போற விஷயத்தையே என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான். சரிங்க மேடம், லைன்ல இருங்க. ஓ அப்படியா? ஒரு மோசமா இருந்துச்சுல. ஓகே. ரொம்ப காமெடியா இருக்கு. என்னங்க? ஹே நீனா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ண ரெடி ஆயிட்டியா? யா, சம்மர்ல பேசிக் ஃபோர்ட் பெமிங்ல ஓசிஎஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆபீசர் ட்ரைனிங்கா? நல்ல விஷயம்தான். என்னோட காலேஜ் டிகிரி தான் எனக்கு எப்படியாவது வழி காட்டணும். இங்க எனக்கு பெருசா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அங்கிரி பேர்ல ஆல்காக ஒர்க் பண்றது உனக்கு பிடிக்கலையா? தேங்க்ஸ். இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியும்ல. ஒன்னு மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும், இல்ல இங்க அங்கன்னு சுத்தி பிரச்சனையில மாட்டிக்கணும். நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க. அப்படியா சொல்ற? ஏன் உங்க அண்ணன் மாதிரி நீயும் பெரிய சோல்ஜர் ஆக போறியா என்ன? ஏதாவது குடிக்கிறியா? டிராஃப்ட் கொடு. அப்படியே ரெண்டா கொடுத்துருங்க. ரேக். ஓகே ஓகே, சரி சரி. எதுக்கு நான் அவசரமா வர சொன்னேன்? அவங்களா வந்துட்டாங்களா? இன்னும் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஸ்டேசியும் ஜானும் அவங்களோட வெட்டிங் கிஃப்ட்ஸ் எல்லாம் பணமாக மாற்றுறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எர்லாண்டரை இப்போலாம் பிடிக்கவே முடியறதில்ல. அது சரி, உனக்கு என்னாச்சு நீனா? அவன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. ஐ மீன், நீங்களா திரும்ப வந்ததுலேருந்து அவன் நிறைய மாறிட்டான். அப்படி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை, இது வேற ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். என்ன சொல்ற? எனக்கு புரியல. அவன் திரும்ப வந்ததுலேருந்து இந்த மேப்பையே தான் பார்த்துட்டு இருக்கான். மற்ற நேரத்தில் கம்ப்யூட்டரையே நோண்டிட்டு இருக்கான். அவன் கிட்ட பேசணும்னு போனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். அவன் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு தெரியலையா? அவன் எதையுமே சொல்ல மாட்டான். ஆனா கிளேஷியர் பீக் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். கிளேஷியர் பீக்கா? அங்கதான் போனானா? அப்படிதான் தோணுது. எப்படி அங்க மேல போனா? சாப்பர்ல போயிருப்பான்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு இருந்தா சந்தோஷமா நானும் அவன் கூட போயிருப்பேன். என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போல போல. கோவலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை. நீ எப்ப கடைசியா அவன்கிட்ட பேசின? முந்தா நாள் தான் பேசினேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்ன சொன்ன அவன்? ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தான். மன்னிப்பு கேட்டான். எல்லாம் அவனோட முட்டாள்தனம்னு சொன்னான். அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டதா சொன்னான். யாருடைய தப்பும் கிடையாது. 2 பேரும் குடிச்சிருந்தோம், சண்டை போட்டுக்கிட்டோம். பொண்ணையும் என்னையும் நினைச்சு அவன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. நம்மளை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு அண்ணங்கிற முறையில் அவன் உன்னை ரொம்ப பாதுகாக்கணும்னு நினைக்கிறான்னு தோணுது. பியர் வேணும். இந்த மூச்சியை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன் அதுல வருத்தமா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். எப்பவும் குடிக்கிறதா? ஆமா, டபுளா கொடு. என் டேபிள்ல வச்சுட்டு. ம். நீனா, நீனா. மார்க், என்ன உனக்கு வயசாயிடுச்சா? பாராட்சியா இல்ல கலாய்க்கிறியா? இல்ல, அது என்ன சொல்றேன்னா, அது வந்து நீ ரொம்ப வேகமா வளர்ந்துட்ட, அதுதான். சரி ஹேகட்டி, சரி, இங்க என்ன பண்றீங்க? பிரெயின் டேனர் கிளேஷியர் பீக்ல காணாம போயிட்டான். அப்படியா? உங்க அண்ணனை தேடி 2 பேர் மலை மேல போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்லயும் தேடிட்டு இருக்காங்க. மலையில இருக்கிறவங்களெல்லாம் திரும்பி வர சொல்லியிருக்காங்க. புயலால மவுண்டனையே ஷட் டவுன் பண்ண போறாங்களாம். அதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். மவுண்டன் ரெஸ்கியூக்கு முன்னாடில நீ போவல? நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்கள பெஸ்ட் பைலட் நீ தானே? மோசமான சூழ்நிலைகள்ல அங்க போயிட்டு வந்த அனுபவம் இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் கிராஷ் ஆனதால உன்னை பறக்க விடல? அது இவனோட தப்பு இல்ல.
இங்க பாரு நீனா, ஐம் சாரி. அன்னைக்கே எனக்கு என் உள் மனசு சொல்லுச்சு, அவனுக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் அவன்கிட்ட ஆனா சொல்லிருக்கேன். சொல்லாம நீ அங்க கூட்டிட்டு போயிருக்க. எங்க அண்ணன் முடிவு பண்ணதான். யாராலையும் அவன் மனசை மாத்த முடியாது. உனக்கு தெரிஞ்சிருக்குமே. டவர்ல இருந்து உனக்கு அப்டேட்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்குல்ல? ஆமா, எப்பயுமே கிடைக்கும். அப்ப சரி. அப்ப அமைதியா வெயிட் பண்றதை தவிர வேற வழி இல்ல. யா, நீ அதை பண்ணு. இதெல்லாம் பிரெயினோட ஸ்கீ ட்ராக்ஸா? நிச்சயமா சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா நமக்கு இப்ப லேட் ஆயிட்டே இருக்கு. பிரெயின் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் இல்ல. நாங்க இன்னும் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈஸ்ட் பக்கம் இன்னொரு ரவுண்டு போங்க. டென்போ, ஜாக்கிரதை. நீங்க அவலாஞ்சி ஜோனுக்கு போயிட்டு இருக்கீங்க. ரோஜர், உனக்கு என்ன தோணுது? எனக்கும் ஒன்றும் புரியல. பேசாம இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்ப வந்து பார்க்கலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரைட், இந்த பக்கமாவே போலாம். மெதுவா நிதானமா போலாம். என்ன நான் அந்த சாப்பர் ஓட்ட கத்துக்கிட்டு இருந்துக்கணும். கிரேட். பில், நான் பிரெயினோட பிராணி, என்ன சொன்ன? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஃபியூல் ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க உங்களை பிக்கப் பண்ண வரோம். ஓவர். பில், நான் பேசுறது கேக்குதா? பில், வா. ஹாய். ஏய், எங்க இருந்தீங்க உள்ளாரமா? ஷாப்பிங், பிட்ஸ்ஃபீல்ட்ல. வெட்டிங் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பணமாக்கிட்டு இருந்தோம். நான் சொல்லல. அர்லாண்டர், இவங்க எல்லாரோட நீயும் போயிருந்தியா? வேற ஒரு வேலையும் இல்லையே. எந்த கிஃப்ட்டுமே எங்களுக்கு பிரயோஜனமா இல்ல. எல்லாத்தையும் வித்து பணமாக்கிடலான்னு பார்த்தேன். பட் ஜான் விடவே இல்ல. ஆமா, டோஸ்டரையாவது நானே வச்சுக்கணும்ல. வெட்டியா இருக்கும்போது அப்பப்போ டோஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அந்த டோஸ்டரோட விலை $45 இருந்தா ஒரு டோஸ்டரை $45 யாராவது வாங்குவாங்களா? அந்த டோஸ்டர் நான் வாங்கி கொடுத்தது. அதனால தான் கிரேட் டோஸ்டர். அது பெஸ்ட் கிஃப்ட். எனக்கு தெரியும். சரி, பிரெயினுக்கு என்னதான் பிரச்சனை? மார்க் ஹேகர்ஜி அவனை கிளேஷியர்ல கொண்டு போய் விட்டுருக்கான். சவுத் சைடில் 700 ஃபீட் மேலே கொண்டு போய் விட்டுருக்கான். அதுவும் முந்தா நாள் கொண்டு போய் விட்டுருக்கான். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. அவன் சும்மா கேம்ப் பண்ண போயிருக்கலாம். அதுல என்ன தப்பு? என்கிட்ட சொல்லாம அப்படிலாம் போக மாட்டான். இந்த மலையை பத்தி பிரெயினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவனை மாதிரி திறமை இந்த உலகத்துல வேற எவனுக்குமே இல்லை. இல்ல, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. மவுண்டன் ரெஸ்கியூஸ் அங்க போயிருக்காங்க. இப்பதான் நியூஸ் வந்துச்சு. அவங்க தேடுறதை நிறுத்திட்டாங்க. ஹெலிகாப்டரையும் வர சொல்லிட்டாங்க. தேடி போன 2 பேரையும் காணோமா? ஓ நோ. இது அவலாஞ்சா தான் இருக்கணும். புயல் பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. பிரைனுக்கு ஆபத்து தான். அவங்க தனியா வேற இருக்கான். அப்ப நாம போலாம். ஹே, ஓ ஓ ஓ. என்ன நாமனா என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் போலான்னு சொல்றேன்.
மவுண்டன் ரெஸ்கியூவை விட நாம எல்லாரும் அங்க போனா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும்னு நான் நம்புறேன். சரி, எப்படி அங்க போறது? இல்ல என்னால முடியாது. நார்மல் ரேட்டை விட 2 மடங்கு பணம் தரேன். நான் ஒன்னும் பணத்துக்காக சொல்லல. எங்களை அங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறம் உனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ பெரிய ராணுவ வீரனா இருக்கலாம், ஆனா என்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்பாவோட ஃப்ரெண்டா தானே இருந்த. ஆமா, ஜேக் நல்ல மனுஷன் தான். அவர் அங்க தொலைஞ்ச போது நீயும் அவங்க கூட டீம்ல இருந்தல. ஆமா இருந்தேன். அப்ப என் அண்ணனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணு. என்னால. நீ கூட்டிட்டு போலனா நாங்க வேற ஏதாவது வழியில போய் தான். விடு குடிகாரன்ட்ட இதுக்கு மேல கேட்காத. ஆல் ரைட். அந்த பழைய ஹேங்கருக்கு பின்னாடி இருக்கிற ஏர் ஸ்ட்ரிப்புக்கு வாங்க. கரெக்டா 1:30க்கு. இந்த கும்பலோட நீங்களும் வந்து சேருங்க. கைஸ், நிறைய கோட் எடுத்துக்கோங்க. மேல ரொம்ப குளிரா இருக்கும். ஸ்கின்னர்ஸ்ல நம்ம தங்கிக்கலாம். ஓகே, அந்த இடம் இப்ப திறந்திருக்குமா? விண்டர்ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. வேற வழியில அங்கதான் போய் ஆகணும். ஒரு இடத்துல மீட் பண்ணி எல்லாரும் ஒண்ணா Okay. போகலாம். யா, அங்க பார்க்கலாம். பாய். நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் நம்ம ஹனிமூன் மலை மேல தானா? யா, நான் ஹவாயில கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கூலர் ஸ்கர்ட்ஸா இல்ல கோட்டு சூட்டா? எனக்கு எது சூட் ஆகும்னு நீ நினைக்கிற? உன்னால இவங்களெல்லாம் விட்டு வரவே முடியாதுல்ல. நீ சொல்றது எனக்கு புரியல. நான் உனக்கு சொல்ல வர்றது புரியுது. எந்த மிஷினுக்கும் நம்ம ஹனிமூனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியுதா? அப்புறம் ஏன் நீ இதை மிஷன் சொல்ற? எல்லாரும் ஒரு டூருக்கு போகும்போது நாம மட்டும் எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு எனக்கு புரியல. நம்மளாம் ஒரு டீம், ஒரே குடும்பம். யா, ஆனா நாம இங்கேயே இருந்தா நமக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். நமக்குன்னு ஒரு குடும்பம். நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நாம ஒருத்தரை தேடி போறோம். அங்க டூருக்காக போல. டீமா போறதுனால பிரச்சனை இருக்காதுல்ல. என் இடத்துக்கு 1 மணிக்கு வந்துரு. நானும் உங்க கூட வரேன். இல்ல, நீனா யாராவது ஒருத்தர் கீழே இருக்கிறது நல்லது. இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி இங்க தனியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீனா உங்களை மாதிரி மலை ஏறுறதுல எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன கட்டி வச்சுட்டு போங்க. சரி, ஆனா அங்க என் கண் பார்வையை விட்டு விலகவே கூடாது. போக மாட்டேன். பிரைனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட வந்ததுக்காக என் மேல கோவப்படுவான். படட்டும். சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தது மட்டும் இல்ல, ஒன்னா யுத்தத்துக்கும் போனோம். இப்ப மட்டும் மலையில தனியா கஷ்டப்படட்டும்னு விட்டுற முடியுமா? ரிக், அவனோட ஹேண்ட் கன்னை அவன் கூடவே எடுத்துட்டு போயிருக்கான். ஹேண்ட் கன்னியா? ஓகே. ரோப்ஸ் 2 10 mil ஸ்டாட்டிக்ஸ், 2 ஆல்ரவுண்ட் சிங்கிள்ஸ், அப்புறம் ஒரு ஒர்க் ஹார்ஸ் சிங்கிள். ஸ்டாட்டிக்ஸ் என்கிட்ட இருக்கு. சிங்கிள் என்கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட பைனர்ஸ் இருக்கா? இருக்கு. உங்க எல்லாரோடையும் நான் சாப்பர்ல டிராவல் பண்ணுவேன்னு நினைக்கல. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இந்த தடவை நம்ம இறங்கும் போது யாரும் நம்மளை ஷூட் பண்ண மாட்டாங்க. லவ் யூ. பிரைனோட மேப்ல இதுவும் ஒண்ணு. இங்க இருந்து கீழே 6000 வரைக்கும் மார்க் பண்ணிருக்கு. அப்படியே மேல சம்மிட் வரைக்கும் நிறைய கிரவுண்ட் இருக்கு. ஆனா இந்த ரேஞ்ச் நடுப்பகுதிக்கு டைரக்ட் பாதையை காட்டுது. அவன் ட்ராக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்ல. பலத்த காத்து வீசுறதுனால ட்ராக்ஸ் ரொம்ப நேரம் இருக்காது. நம்ம மேல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழ் நோக்கி போலாம். இந்த ஏரியா முழுக்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் நிறைய இடத்துல அவனை நம்ம தேடி பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? இந்த பொசிஷன்ல இருந்து முடியாது. என்னால ஈஸ்ட் பக்கமா தான் கூட்டிட்டு போக முடியும். எல்லாரும் பின் பக்கமா வாங்க. அப்படி போனா 3/4 மணி நேரமா 1 மணி நேரமா ஆகும். பேசாம நேரா இந்த கேனியனுக்கு போயிட்டா? அது எவ்வளவு குறுகலா இருக்குன்னு பாத்தியா? காத்து பலமா அடிக்கிறதுனால நம்ம எல்லாரும் அங்க போனா கண்டிப்பா மாட்டிப்போம். நீ ஒரு பெஸ்ட் பைலட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சொன்னா கேட்க மாட்ட.
சாரி கேப்டன் ஜாக். நாட் பேட். இதுக்கே நீ வாய புலந்தா எப்படி? என் ஸ்னோ போர்டு கொண்டு வந்து இங்கெல்லாம் விளையாட முடியும்னு எனக்கு சுத்தமா நீ தோணல. எப்படி சொல்ற? முதல்ல சின்ன ஸ்லிப்புக்கு போலான் இருக்கியா? எதுக்கு அவனை வெறுப்பேத்துற? அவன் பெரியவன் ஆயிட்டான், இதெல்லாம் தாங்கிப்பான். ஓகே லேடிஸ், என் முன்னாடியே ஓட்டாதீங்க ப்ளீஸ். ஐ லவ் யூ செல்லம். ஏய், எதுக்காக M9 எடுத்துட்டு வந்திருக்க? எங்க போனாலும் எடுத்துட்டு போவேன். ஏன் நீங்க கொண்டு வரலையா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள புயல் வந்துரும்னு நினைக்கிறேன். 5000 அடிக்கு மேல இருக்கிறது எல்லாமே செதறி போயிடும். எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். ஆஹா. சாட் போன் இருக்கா? இருக்கு. நம்பர் இருக்குல்ல? இருக்கு. ஆனா நீ புயல் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிடு. இங்க பாரு, நான் தான் உங்களை இறக்கி விட்டுருக்கேன். ஸோ நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியப்படுத்துறோம். நாளை காலையில LGல பார்க்கலாம். காலையில 7 மணிக்கு கிங்ஸ் லேண்டிங் வந்துருங்க. நிச்சயமா வந்துடும். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. லேட்டா ஸ்டார்ட் பண்றோம். என்னென்ன பிரிஞ்சு போய் தேடலாமா? ஒரு குரூப் பிரிட்ஜோட ஒரு சைடுக்கு போறோம், இன்னொரு குரூப் ஒரு பக்கம். வேலைக்காகாது, எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணும். நம்ம வேலையில இருக்கும்போது ஏதாவது ஆச்சுன்னா நாம பிரிஞ்சிடக்கூடாது. எல்லாஞ்சர் 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 ஏர்லாஞ்சர். ஏய், ஏர்லாஞ்சர். ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன உயரத்துல தலைவலிக்குதா? தலை வலிக்குது. இந்தா, இதை குடிச்சுக்கோ. பிரையன்! 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 தேவையில்லாம கத்தக்கூடாது. நாம இருக்கிறது அவலாஞ்சி ஜோன். ஓகே, பாத்துக்க. தேங்க்ஸ் ஜோன். ஸ்கீ பண்ண இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதைத்தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பொதுவா ஸ்கீயர்ஸ் போர்டர்ஸை விட ரொம்ப வேகமா போவாங்க. அதை நீங்க சொல்றீங்களா? சோ நாங்க பின்னாடி வருவோம். அப்ப முதல்ல நாங்க போணுமா? உங்களால போக முடியும்ல? அதுல என்ன சந்தேகம்? அங்க பாரு, 1 மைல் தூரத்துல செங்குத்தா ஒரு பாறை தெரியுதா? யா, அங்க மீட் பண்ணலாம். ஆனா என் பார்வையில இருக்கணும். இவ இவ்ளோ வேகமா போவான்னு நான் எதிர்பார்க்கல. எப்பவுமே அப்படிதான். உனக்கே அவளை பிடிக்குதுன்னு புரியுது. உன்னை விட சின்ன பொண்ணுதான் இருந்தாலும் போலாம்.
நம்ம எவ்வளவு கீழே வந்திருக்கோம்? இரு பார்க்கலாம். இந்த இடத்துல சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம சம்மிட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகே. இப்ப நாம ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட நிக்கிறோம். மக்குள் ஷூட் பள்ளத்தாக்கு. என்ன பிரச்சனை? இந்த இடத்துல தான் எங்க அப்பா எங்க அண்ணனை வேட்டைக்கு கூட்டிட்டு போவாரு. நான் எப்படி இவ்ளோ முட்டாளா இருந்திருக்கேன்? ஏய், டென்ஷன் ஆகாத. அந்த காலத்துல உங்க அப்பா மிஸ் ஆனதும் இதே இடத்துல தானே? அவலாஞ்சா பனிப்பாறையா என்னன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. புரியுது, ஞாபகம் இருக்க. பிரெயின் ரொம்ப நாள் பேசவே இல்லைல்ல? நான் பிறக்கிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம் அதோட ஆனிவர்சரி. பிரைன் இங்க வந்ததுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? நிச்சயமா இருக்கு. ரீசெண்டா உங்க அப்பாவை பத்தி பேசினானா? அவரை பத்தி அவன் பேசவே மாட்டான். அவர் எப்படிப்பட்டவருன்னு நான் கேட்பேன், அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அவனோட ஞாபகங்களை அவனுக்குள்ளேயே வச்சுப்பான். நாம மாட்டிப்போம். வாங்க சீக்கிரம். நீனா, நீனா, வெளியில வா, வெளியில வா. இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. உனக்கு ஒண்ணு இல்ல? என்னாச்சு? எங்க அவன்? என்னாச்சு அவனுக்கு? No. ஜான்! 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 அட கடவுளே. ஜான்! ஜான்! அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். சாட் போன் அவங்கிட்ட தான் இருக்கு. ஸ்டேசி, என்ன பண்ற? ஸ்டேசி, என்ன பண்ற? நான் சொல்றதை கேளு. ஆங்கர் போட இது சேஃபான இடம் இல்ல. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவன் என் புருஷன், நான் போய் தான் நான் சொல்றதை கேளு. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு. ஸ்டேசி, நான் போறேன். நீ இங்க இரு, ஓகே? மைனஸ் எடுங்க. உங்ககிட்ட இருக்கா? ஜான்! அவனை பார்க்க முடியுதா? இல்ல, இங்க இருந்து எதுவும் தெரியல. ரிக், யூ ஓகே? யா, ஓகே தான். ஜான் எங்கேயாவது தெரியறானா? இன்னும் தெரியல. அவனை கண்டுபிடிச்ச உடனே சொல்றேன். ஜான், நான் பேசுறது கேக்குதா? ஜான், என்னாச்சு? ஏய், அசையாத, அசையாத. இரு, பேசாம இரு. நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். ஜான் கிடைச்சிட்டான். ஆனா நல்லா அடிபட்டிருக்க.
கீழே யாராவது வாங்க அண்ட் கியரை கொண்டு வாங்க. திரும்பவும் சொல்றேன், கியரை கொண்டு வாங்க. ஓவர். ஸ்டேசி, இடது கல்ல பயங்கரமா அடிபட்டதால அது உடஞ்சு போயிடுச்சு. இருமும் போது ரத்தம் வருது. பயங்கரமா அதிர்ச்சியில் இருக்கான். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கங்க அடிபட்டிருக்க, அவ்வளவுதான். நான் உன்னை இழந்துட்டேன்னு பயந்துட்டேன். அவன் நல்லா இருக்கானா? யா, சரியாயிடுவான். ஹேய் பேபி, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீ அந்த அவலாஞ்சில மாட்டிக்கிட்டு கீழே விழும்போது ஒரு நிமிஷம் என் மூச்சு நின்னு போச்சு. எனக்கு தெரியும். I love you. அவன் பேக் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். சாட் போன் எங்கேயோ விழுந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? ஸ்ட்ரெச்சரை ரெடி பண்ணணும். அவனை இழுத்துட்டு போற மாதிரி. அவன் ஸ்கீஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியாவது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டணும். ஹெர்லாண்டர் டக்ட் டேப் ஏதாவது இருக்கா? ஹெர்லாண்டர் டக்ட் டேப் இருக்கான்னு கேட்டேன். இதோ தரேன். நீ இப்போ ஓகே இல்ல? பரவாயில்ல. ஓகே ஓகே. அவன் காலுக்கு ஸ்பிளிண்டா இதை பயன்படுத்தலாம். யா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கின்னர்ஸோடைய இடம் இங்க இருந்து 3500 அடி கீழே இருக்கு. குறுக்கு வழியில போனா 5 மைல் தூரத்துல போயிடலாம். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லையே. நிச்சயமா இல்ல. ஆனா முயற்சி பண்ணா புயல் வரத்துக்கு முன்னாடி நம்ம அங்க போய் சேர்ந்துடலாம். சரி, எடுக்கிறேன். ஓகே, அதை இங்க போட. ஒரு நிமிஷம் இரு வரேன். ஜான், ஜான், இங்க பாரு, இங்க பாரு. நான் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கேன்? நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இதுக்கு மேல நம்ம குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆகுறது நல்லது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண இது சரியான நேரம் இல்ல. நம்ம அப்புறமா இதை பத்தி பேசலாம். தோணுச்சு உன்கிட்ட சொல்லணும்னு, உனக்கு தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு. ஸ்டேசி, ஸ்வீட்டி, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன்னு இப்பதெல்லாம் சொல்றியா? இல்ல 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 ஜான், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா? ஹாய், நான் லீசா ஸ்டோன். இது KSNW நியூஸ். நான் இப்ப மலையடிவாரத்துல இருந்து லைவா பேசுறேன். இங்க பனிமூட்டம் ரொம்ப சீரா இருக்கு. கிட்டத்தட்ட 36 இன்ச் வரைக்கும் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. அரசாங்கம் எல்லாரையும் எச்சரிக்கையா இருக்க சொல்லிருக்காங்க. இங்க வரப்போற புயல் கேட்டகரி 4 சேர்ந்தது. அதனால தயவு செஞ்சு உள்ளூர் மக்கள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அரசாங்கம் வேற விஸ்கி. எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க. உங்களுக்கு தேவையான உதவியை அரசாங்கம் கண்டிப்பா செய்வாங்க. இந்த நேரத்துல என்னாச்சு மார்க்? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காத, புரியுதா? வேற விஸ்கி. இந்த புயல் கடக்கிறதுக்கு இன்னும் 2-3 நாட்கள் ஆகும். அதனால அது வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிரதையா இருங்க. கடலோரங்களையும் இந்தா, இதோட முடிச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ கேட்டாலும் நான் தரமாட்டேன். நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1800-350-678. புயலை பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நீங்க எங்க சேனலை பார்த்துட்டே இருங்க. Stay tuned and stay safe. வாங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னாச்சு? உனக்கு ஏதாவது வேணுமா? நெப்ராக்சின் எனக்கு வேணும். இந்த மலையை விட்டு கீழே போனதும் நிறைய கொடுக்குறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஜான்.
போலாம். கொஞ்சம் பொறுத்துக்கடா. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எர்லாண்டருக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். அவனுக்கு வேலை கொடுத்தா டைவர்ஷனா இருக்கும் தான் ஜானை இழுக்க சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரிக். எனக்கு என்னவோ பிரைன் தனியா ஃப்ரீஸ் ஆகி கஷ்டப்படுற மாதிரி தோணுது. இப்ப நாம அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. இந்த புயல் அதிகமாகறதுக்குள்ள ஜானை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். அப்பனா எங்க அண்ணன் ஒரு நேரத்துல ஒண்ணுதான் பண்ண முடியும். நீனா தைரியமா இருக்கணும், புரியுதா? இதுல நீ என் கூட துணையா இருக்கணும். ஓகே. ஸ்கின்னர்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு அப்புறம் யோசிப்போம். கொஞ்சம் பொறுமையா இழுக்கிறியா? மெதுவா தானே போயிட்டு இருக்கேன். அடிபட்டுக்கல, மெதுவா போ. நாம இன்னும் கீழே தான் இருக்கோம். அதுக்கு இங்க அவலாஞ்சி பயம் எதுவும் இல்ல. ஆனா ஆபத்துல இருக்கோம். இந்த ஆபத்தை பத்தி சொல்றேன். டேய், இங்க நம்மள தவிர வேற யாரும் இல்ல. நாம மட்டும் தான் இருக்கோம், புரியுதா? யா, புரியுது. வா. என்கிட்ட வா. நம்ம அவனை தேடி போகலாம், வாங்க. ஸ்டேசி, என்ன விடு. ஸ்டேசி, அவன் போயிட்டா. No. அது என்னது? வந்துச்சே, அது என்னது? நீ எதுவுமே பண்ணவே இல்ல. ஷூட் பண்ணிருக்கலாம்ல. உன்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கல. என்கிட்ட இல்ல. நீ அங்க ஆப்கானிஸ்தான் குகையிலேயே உன் நல்ல குணத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டல. அப்பவும் நீ ஒரு பாரமா தான் இருந்த. இப்போ ஒரு பாரமா தான் இருக்க. நிறுத்து. நாம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. உடனே இங்க இருந்து போய் ஆகணும். வாங்க. கியரை ஒண்ணா எடுத்துக்கோங்க. போலாம், வாங்க. வாங்க. அது திரும்ப வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து போய் ஆகணும். ஓகே. நீ ஃப்ரண்ட் எடுத்துக்கோ. Come on. Come on, Stacy. Come on, Stacy. Come on. இங்க இருந்து போய் ஆகணும். இந்த இடம் தான். புயல் கடக்கிற வரைக்கும் இந்த இடத்துல நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். என்ன திறந்திருக்கு? பிரையன், எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்த? பிரையன், நீ எப்படி இருக்க? இங்க பெரிய ஆபத்து இருக்கு. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சதுனால தான் இங்கேயே இருக்க. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அந்த மிருகம் அது எதுவா வேணா இருக்கட்டும், அது ஜானை தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன? அவன் அடிபட்டிருந்தான். அவனை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ ஒண்ணு வந்து அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. உன்னை தேடி வந்த 2 மவுண்டன் ரெஸ்கியூஸ் காணாம போயிட்டாங்க.
இது ரொம்ப தப்பா இருக்கு. இந்த மாதிரி நடக்கவே கூடாது. இது எப்படி நடந்தது? ஒழுங்கா இங்க என்ன நடக்குதுங்கிற உண்மையை சொல்லிட. உண்மையை சொல்ல. சொல்றேன். இதோ இந்த இடத்துல தான் பல பேர் காணாம போயிருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேல கேஸ் சால்வ் ஆகாம இருக்கு. எல்லாரும் குத்துமதிப்பா ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அவலாஞ்சி வந்துருச்சு, பனிப்பாறைன்னு சொல்லி ஏதோ காரணங்களை சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க உடல்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஸ்கின்னர் வேர்ல்ட் வார் 2ல இருந்து திரும்ப வந்தாரு. யூரோப்ல இருக்கிற மாதிரியே மவுண்டன் கட் அவர் இந்த இடத்துல கட்டணும்னு நினைச்சாரு. 54வது வருஷம் விண்டர்ல அந்த கதவை தாண்டி போனவரை இப்ப வரைக்கும் திரும்ப வரல. அப்புறம் 62ல பிலிப்ஸ் ஃபேமிலி ஸ்னோ ஷோயிங் ட்ரிப் வந்தாங்க வெஸ்ட் சைடு பக்கமா. 69ல 4 பேர் மவுண்டனரிங் எக்ஸ்பெடிஷனுக்கு வந்தாங்க. 72ல தனியா ஒருத்தர் ஸ்கீ பண்ண வந்தாரு. அந்த மாதிரி எத்தனையோ பேர். அப்பதான் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்ச சில பேரை சந்திச்சேன். அவங்க எல்லாரும் ஒரு பெரிய மிருகத்தை பார்த்ததா சொன்னாங்க. ஆனா அவங்களால அதை விலக்கி சொல்ல முடியல. இதே காலகட்டத்தில் தான் அவங்க அதை பார்த்திருக்காங்க. 87க்கு அப்புறமா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த வருஷம் தான் எங்க அப்பா கொல்லப்பட்டாரு. அப்பா கொல்லப்பட்டாருங்கறியா? அது எப்படி அவர் சொல்ற? நடந்ததை என்கிட்ட சொல்லும்போது நான் அப்ப ரொம்ப சின்ன பையன். ஆனா நான் நம்பல. அப்பாவுக்கு இந்த மலையில இருக்கிற சின்ன மூலை முடுக்கு வரைக்கும் தெரியும். எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரியும். சர்ச் ரெஸ்கியூ குவிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் தன்னந்தனியா இந்த இடத்துக்கு வந்தேன். அப்பா கூட்டிட்டு போன எல்லா இடத்துக்கும் நான் போனேன். என்னாச்சு? நான் அதை பார்த்தேன். தூரத்துல இருந்து பார்த்தேன். அது பனியோட பனியா இருந்தது. ஆனா நிச்சயமா அதை நான் பார்த்தேன். அதுவும் என்ன பார்த்திருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தி யார்கிட்டயாவது சொன்னியா? நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவேன்? நான் அதை அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா அப்ப அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அப்பதான் நீ பிறந்த நீனா? அப்பாவை பத்தி நான் எந்த விஷயத்த சொன்னாலும் அடுத்த நிமிஷம் அவங்க உடஞ்சு போயிடுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு நாள் பீச் கூட நான் இங்க வந்தேன். கயிறு எடுத்துக்கிட்டு அவன் முன்னாடி போனான். அந்த ரெஜ்ஜு கிட்ட போன உடனே திடீர்னு அவன் காணாம போயிட்டான். இப்ப வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல. எப்படி மறைஞ்சிருக்கணும்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? அது 8 அடி உயரம் இருக்கும். ஏன் அதை விட உயரமா கூட இருக்கும். அநேகமா 300 கிலோக்கு மேல இருக்கும். கூர்மையான பற்கள் நகங்களோட நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு அதிவேகமானது அது. எந்த வானிலையையும் சமாளிக்கிற அளவுக்கு அதுக்கு தெம்பு இருக்கு. அது மனுஷங்களை மட்டும் வேட்டையாடல, கண்ணுல பட்ட எல்லாத்தையும் வேட்டையாடுது. மனுஷங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அது வாழுது. அங்க மனுஷங்க போனா அதுக்கு தெரிஞ்சிடுது. மறைஞ்சு தாக்குறது அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நாம தான் அது தேடிட்டு இருக்கிற எரர். ஜான், இங்க மேல வரும்போது நான் சந்தேகப்பட்டேன். எனக்கு அப்பவே தெரியும். இந்த போராட்டம் என்னோடது, உங்களோடது ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகாது பிரைன். ஒர்க் அவுட் ஆகாதுன்னு உனக்கும் நல்லாவே தெரியும். நாம இங்க இருந்து எப்படி உயிரோட போக போறோம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நீ சாட் போன் கொண்டு வந்தியா? இல்ல, கொண்டு வரல. ஏன்னா என்கிட்ட எந்த சாட் போனும் கிடையாது. இது கிட்ட மாற்றதை விட புயலை தாங்கிட்டு இங்க இருந்து போயிடலாம். நானும் வரேன். அப்படின்னா சரி, எல்லாரும் போலாம். வா போலாம். 5 நிமிஷத்துல கிளம்பலாம். நான் இங்கே வர மாதிரி இல்ல ரிக். ஏன்? நான் இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. காரணமா? அப்படி என்ன காரணம்? அதான் சொன்னேனே, நான் அதை கொல்ல போறேன். அதை ஒழிக்காம நான் இங்கிருந்து எங்கேயும் வரமாட்டேன். அதை கொல்லணுங்கிறதுக்காக இவ்வளவு நீ கஷ்டப்படுத்த போறியா? ஜான் ஏற்கனவே போயிட்டான். நான் அவனை ஒன்னும் இங்க கூட்டிட்டு வரல, நீ தான் கூட்டிட்டு வந்த. உனக்காக தான் நாங்க வந்தோம். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? 2 பேரும் நிறுத்துறீங்களா? நீ என்ன பண்ண போறன்னு முன்னாடி எங்கள்கிட்ட சொல்லி இருந்தா இந்த மாதிரி எந்த தப்பும் நடந்திருக்காது. என்ன கவர் பண்ண? சீக்கிரம் அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போறீ. வா கோ கோ ஒண்ணுல வா. அவனுக்கு என்னாச்சு? தாக்கப்பட்டிருக்கான்.
இந்த இடத்த பாதுகாக்க நீ ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? இல்ல அது இங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ண. நல்ல திட்டம். கதவையும் ஜன்னலையும் அடைச்சு வைங்க சீக்கிரம். முயற்சி பண்றோம். கோ வா வா வா. சீக்கிரம். இங்க இருந்து வெளியில போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? பேக் டோர் கீழ ஹால்ல உட் ஸ்டோரேஜ்க்கு பக்கத்துல. அவங்கள பின்னாடி பக்கமா கூட்டிட்டு போய் நான் பாத்துறேன். ஏ நீங்க இங்க இருக்கிறதா நல்லது. கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ சார்ஜன். தட்ஸ் an order. கோ போ. அடச்சே. ஏன் வெயிட் பண்றீங்க? போங்க போங்க. கோ 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 கோ. எல்லாரும் உள்ள போங்க. கோ 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 கோ. கதவை தர. கோ. எந்த பக்கம் போறது? கீழே கீழே தான் போகணும். எனக்கு எதுவுமே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கீழே போகணும். நம்மளால கீழே போய் சேர முடியாது. எப்படியாவது போகணும். ரிக் நம்ம ஒரேஜே செத்துருவோம். இங்க இன்னொன்னு வேற இருக்கு. வந்துரு. ரைட். என்ன வேன் ஏன்டா இவன் வந்தான்ற மாதிரி பாக்குற? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹேகட்டி? உதவி பண்ணலான்னு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு ஏன் ஒரு நாள்ல நீ பண்ண பிரச்சனை பத்தலையா உனக்கு? கமான் வேன், அந்த பசங்களாம் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அவங்க எனக்கு கால் பண்ணிருக்கணும். ஒரு நிமிஷம், என்ன இது பசங்கன்னு பொதுவா சொல்ற? அப்ப நிறைய பசங்க இருக்காங்களா? ஆமா, அந்த பிரெயின் டனரோட ஃப்ரெண்ட்ஸும் அவன் தங்கச்சியும் அவங்களாம் நல்லா ட்ரெயின் ஆனவங்க தான். ஆனால் நான் கூட்டிகிட்டு போகலனாலும் அவங்களாம் மேலே போயிருப்பாங்க. நீ கூட்டிட்டு போலன்னு சொல்லு. நான் தான் மலை மேலே இறக்கி விட்டுருக்கேன் அவங்கள. கடவுளே, இது மட்டும் உண்மையா இருக்கக்கூடாது. ஒன்று சொல்லவா? இப்ப நீ சொன்ன எதுவுமே என் காதுல கேட்கல. இவன் சொல்றது உண்மைதானா? நீ கேட்கறதெல்லாம் கரெக்டு தான். நான் ஒன்றும் உன் கனவு இல்லை, கற்பனை இல்லை, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? பணத்துக்காக நான் பண்ணல. ஹேய், மறுபடியும் உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும்னா நான் அதையும் பண்ணுவேன் ஹேகட்டி, ஜாக்கிரதை. ஆமா, அப்படியே பெரிய வேலை போட்டு கொடுத்துட்ட. போல்லாத வேலை. உன்கிட்ட இருந்த சோப்லாங்கி பைலட்ஸை விட நான் ரொம்ப சிறந்த பைலட், தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு, திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு ஒன்னு நீயே பெருமையா பேசிக்காத. பறக்கும்போது நான் எப்பவும் குடிக்க மாட்டேன். நிஜமாவா? அந்த ஒரு தடவை மட்டுமா? அந்த ஒரு தடவையே தவிர. அதுக்கான காரணத்தை நான் சொல்ல வரும்போது நீ தான் கேட்கவே இல்லை. இப்ப என் மேலேயே பழிய போட பாக்குறியா? அப்பவும் நீ போதையில தானே இருந்த? நீ அப்பவும் ஃபுல் போதையில தான் இருந்த, இப்பவும் போதையில தான் இருக்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? நீ முதல்ல என் டவரை விட்டு வெளியே போறியா? முடியாது. அவங்க சேஃபா இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் நான் இங்கிருந்து போக முடியாது. சரி, இங்க ரெண்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் நம்மள சுத்தி வளைச்சிருச்சு. வேற ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா? இதுதான் கடைசி. ஹாலண்ட் எம் லைன்ல எவ்வளவு இருக்கு பாரு. 2 கிளிப்ஸ். அந்த இன்னொன்னு முன்னாடி விட உள்ள வந்துற போது. நாம இப்ப திரும்பி போய் அந்த தடுப்புகளை ஸ்ட்ராங் ஆக்கணும் உடனே. ஓகே.
நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கணும். இங்க ஒரு கதவு 2 ஜன்னல் எந்த நேரத்திலயும் உடைஞ்சிடலாம். நான் கதவை பாத்துக்கிறேன். பெல்லாண்டர், நான் ஒரு ஜன்னலை பாத்துக்கிறேன், இன்னொரு ஜன்னலை நீ தான் பாத்துக்கணும். ஓகே? என்னாச்சு உனக்கு? நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல. ஹெலாண்டர் கொஞ்சம் தைரியமா இரு. கண்ணை கீழே இறக்கு. நம்ம எல்லாரும் இங்கேயே சாக போறோம். கண்ணை கீழே இறக்கு. போடுன்னு சொல்றல. இங்க பாரு, அதுங்க போயிடுச்சு. நீ ஓகேவா? இட்ஸ் ஓகேவா? வாங்க. இப்போதைக்கு இது பாதுகாப்பா இருக்கும். இது வேலைக்காகாதுன்னு தோணுது. அதுங்க ரொம்ப ஸ்ட்ராங். எந்த நிமிஷமும் உள்ள வந்துரும். எல்லாரும் ஓடுங்க. வாங்க போலாம். போங்க போங்க போங்க, சீக்கிரம் கதவு கிட்ட இத கொண்டு போய் வைங்க. கம் ஆன், சீக்கிரம். இப்ப என்ன பண்றது? நான் அவ்வளவு தூரம் யோசிக்கல. சூப்பர். என்ன பண்ற? அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் நாம நிக்கணும். புது ஆயுதமா அது? ஆமா, ரீலோட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இது சண்டை போடுற நேரம். அந்த சோப்பரை விட்டு கீழே இறங்குறப்ப நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல. எருமை, கன்னை வாங்கிக்கிட்டு வேலையை பாரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாத. இல்ல, ஜானை சாக விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வந்துருச்சுங்க. ஹெல்ப் பண்ணு. இதுல புல்லட் காலியாக போகுது. அப்ப பேஸ் பண்ணாம சேமிச்சு வை. ஓகே? ஒருவேளை நம்மளால தப்பிக்க முடியலன்னா நான் ஒண்ணு மட்டும். அப்படி பேசாத பிளைன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, கைஸ், அதுக்குள்ளேயே ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல.
வாங்க. கொஞ்ச நேரம் தான் இது உள்ள இருக்க முடியும். கொஞ்ச நேரம் தான். இப்ப பேண்ட்ரியில வந்து மாட்டிக்கிட்டோம். எந்த நேரமும் அதுங்க உடைச்சுக்கிட்டு உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இது கடைசி வழி. இந்த லேடர் நேரா பாய்லர் ரூமுக்கு போகுது. இது வழி எல்லாரும் இறங்கி போய் ஒளிஞ்சுக்கலாம். அங்க நாம சேஃபா இருக்கலாம். நமக்கு எதுவும் ஆகாது. தள்ளி போ, தள்ளி போ. எல்லாரும் எப்படியே தப்பிச்சு போயிடுங்க. அப்படி சொல்லாத ஏர்லாண்டர். ஜானை தூக்கிட்டு போன மாதிரி என்னையும் தூக்கிட்டு போயிடுங்க. அடுத்த இறதுக்கு நான் தான். அந்த மாதிரி உளராத. எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. அதுங்க இங்கேயோ வந்துருச்சுன்னா அதுக்கு மேல போறதுக்கு இடமும் கிடையாது. ஆனா இதெல்லாம் வச்சு சண்டை போட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அதுங்க வெளியில போகுது. ஏர்லாண்டர் சொன்னது கரெக்ட். அதுக்கு போயிடுச்சுங்க. இங்க இருந்து வெளியில போறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதான நினைக்கிறேன். இந்த பனிப்புயல்ல வெளியில போக முடியாதுன்னு நமக்கும் தெரியும், அதுங்களுக்கும் தெரியும். அப்போ நம்ம இங்கே இருந்து அதுங்க வர வரைக்கும் ஏன் நம்ம வெயிட் பண்ண கூடாது? ஆல்ரைட், கரெக்டா பிளான் பண்ணி நம்ம செயல்படணும். ஆமா, நம்ம இங்க பயன்படுத்த நிறைய பொருட்கள் இருக்கு. கிச்சன்லயும் செல்லார்லயும் நம்ம போய் பார்ப்போம். நிறைய டூல்ஸ் அங்க இருக்கு. பேக் கார்னர்ல டேங்க்ஸ் இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் வாழாதுங்களுக்கு தெரியும்னா நமக்கும் தெரியும்.
ஓ பரவாயில்லையே. இதுக்கப்புறமா சோல்ஜர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? சோல்ஜர்னா இப்படிதான் இருப்பாங்களா? எல்லா நேரமும் இல்லை, ஆனால் அப்பப்போ. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம திரும்ப கீழே போனா இந்த மிலிட்ரி வேலையை தள்ளி வைக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஏதாச்சும் பணம் சேர்த்து வச்சுட்டு ஊரை சுத்தலான்னு இருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி எங்கேயுமே போனதில்லை. ஹே, உன்னை சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன், என்ன நம்ப. நான் உன்னை நம்புறேன். கவலைப்படாத. ஓகே, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்ல 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 இல்ல. கிரனேட்ஸா? ஆமா, ஸ்டேசி கண்டுபிடிச்சா. ஸ்கின்னர் வார்ல இருந்து கொண்டு வந்திருப்பார் போல இருக்கு. வேலை செய்யுமா? ஆமா, 3 வேலை செய்யுது. நிச்சயமா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. மறுபடியும் ஆரம்பிக்காத பிரையன். இல்ல, நான் அப்படி நினைச்சு சொல்லல. ஐ மீன், பரவாயில்ல விடு. நான் போய் ஸ்டேசியை பார்க்கறேன். இங்க பாரு ரிக். அன்னைக்கு ராத்திரி நான் உங்க 2 பேரையும் பார்ட்டியில பார்த்தப்போ நாங்க சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏதோ தப்பா இருக்குன்னு அவளுக்கு தெரியும். நீ ஏதோ யோசனையில இருந்த, ஆனா அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அப்பாவுக்கு நடந்த விஷயங்கள், அவரோட ஞாபகங்கள் அவ்வளவு ஈஸியா ஷேர் பண்ண முடியாது. சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பா. சில நேரங்கள்ல அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு தோணுது. அது என்னன்னா, நான் அன்னைக்கு ராத்திரி எவ்வளவு கோவப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீனா வேற யார் கூட வாழ்ந்தாலும் உன் கூட இருக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்க மாட்டா. அது உடஞ்சிட்டு இருக்கு. வீன், கால் பண்ணு, யாரையாவது மேல அனுப்பு. ரொம்ப ஆபத்தானது. அனுப்புன்றேன்ல. மூஞ்சி கிட்ட வந்து பேசாத, நாத்தம் தாங்க முடியல. நான் சாரி கேட்கணும்னு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஐ எம் சாரி. எனக்கு அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கும் அதான் வேணும். எந்த நிமிஷமும் புயல் இங்க வரலாம். ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தனா அது இன்னும் 10,000 அடிக்கு மேலதான் இருக்கு. புயல் வரலாம், வராமையும் போகலாம். உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு தூரம் போறதுக்கு என்கிட்ட பைலட்ஸ் யாரும் கிடையாது. இருக்காங்க. அவங்க கிங்ஸ் லேண்டுக்கு யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீ வேற யாரையும் அனுப்ப வேண்டாம், என்னையாவது போக விடு. என்னால அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் ஏற்கனவே நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்களா இருந்தா அவங்க சேஃபா தான் இருக்கணும். இன்னும் 2 மணி நேரத்துக்கு மட்டும். உன் உதவிக்கு நன்றி வேணும். அது என் கடமை. இன்னொரு விஷயம், என்னோட கிளியரன்ஸ் எதுவும் இல்லாம நீ திரும்பவும் மேல பறக்கணும்னு நினைச்சன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோ. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். கமர்ஷியல் சர்டிபிகேட் கிடைக்காது, சாப்பர் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. என்ன பண்ண போற ஹேகட்டி? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். ஏதாவது தெரியுதா? அமைதியா இருக்கு. போலாம் வாங்க.
பிக்கப் பாயிண்ட் சவுத் வெஸ்ட்ல 4000 ஃபீட் கீழே இருக்கு. வழி எப்படி இருக்கு? சொல்ல முடியாது, மோசமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். யா, நமக்கு தான் பழைய அனுபவம் இருக்கு. அது அங்க அதுக்கு வருதுங்க. சீக்கிரம் வாங்க, உள்ள போலாம். நம்ம ஃப்ரண்ட் டோர் வழியா உள்ள போறத அதுங்க பார்க்கணும். உள்ள போங்க, வாங்க, கம் ஆன், ஓடுங்க. போங்க. என்னதான தேடி வர? எனக்கு நல்லா தெரியும். என்ன நல்லா பாரு. வந்து என்ன தூக்கிட்டு போ. வா, உள்ள போலாம், வா வா, சீக்கிரம் வா. எல்லாரும் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. போங்க போங்க. வெளியில போங்க. Come on. கொண்டு வா சீக்கிரம். இத வச்சு அடிங்க. வா வா வா, சீக்கிரம் கொண்டு வாங்க. I'm sorry, Stacy. ஓடுங்க. ஓகே தானே? நல்லா இருக்கேன். நீங்க யா பிரையன்? யா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு எதுவும் ஆல. சரி, நம்ம கிளம்பலாம். பிரைன். யா. எல்லாரும் ரெடியா? யா, நான் ரெடி. நீனா? நீனா? இதை என்னால நம்பவே முடியல. நாம உடனே கிளம்பணும். அது வேகமா வருது. போங்க போங்க. ரிக், உனக்கு ஒண்ணும் இல்லையே? ரிக், ரிக், உனக்கு என்னாச்சு? எழுந்துரு, எழுந்துரு, உன்னால முடியும். சோல்ஜர், கம் ஆன். இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, நான் இங்கே இருக்கேன். உன்னால முடியும் ரிக். நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வேண்டாம். ஓகே ரிக், ஓகே. இதை நீ வச்சுக்கோ. ஓகே, இதை நீ வச்சுக்கோ. ரிக்,
அது நாங்க எங்க பக்கம் எடுக்கிறோம். நோ ரேக், ரேக், நான் சொல்றத கேளு. இதா, நாங்க கீழே சாப்பர் கிட்ட போய் உனக்கு ஹெல்ப் பண்ண யாரையாவது அனுப்புறோம். ஓகே ஓகே உனக்கு ஒண்ணு இல்ல, நீ தைரியமா இருக்க என்ன? ஓகே நாங்க வரோம். ஈஸி ஈஸி, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ப்ளீஸ் வெயிட், எப்படியாவது எந்திரிங்க. வேண்டாம், இங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீனா வா, சீக்கிரம் போலாம். நீ போ, இங்க இருந்து போயிடு. Come on. Come on. Come on. Yeah. Go, go, go. உனக்கு ஒண்ணும் இல்லையே? யா, அவர் இதை சாகடிச்சிருப்பாரா? யா, ஓகே. இதுக்கு மேல முடியாது, முடியாது. இதுதான் கடைசி. இதை நீ வச்சுக்கோ. இந்த அப்படி உன்னை தனியா விட்டு போக மாட்டேன். நீ நானே டைமை வேஸ்ட் பண்ணாத. பிரையன், உன்னை விட்டு எனக்கு என்னன்னாலும் சரி, அதை நான் கொல்லாம வரமாட்டேன். இப்ப நீ சாப்பர் கிட்ட போ. எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. எதை பத்தியும் கவலைப்படாம இங்கிருந்து கிளம்ப. நான் சொல்றது புரியுதா? அப்பா இருந்திருந்தா இதான் பண்ணிருப்பாரு. நீனா, நான் நிச்சயமா திரும்ப வருவேன், நிச்சயமா வருவேன். இப்ப நீ நானும் மட்டும்தான். Come on. நீயா இல்ல நானா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? Come on. ஏய் ஏய், இங்க பாரு, இங்க இருக்க, என்ன பாரு. நீனா, உன்னை பார்த்துட்டேன், இதோ வரேன். வந்துரு பிரையன், ப்ளீஸ். பிரையன், நோ நோ.
குதிச்சிரு. குதி நீனா. தப்பிச்சிட்டியா? உனக்கு எதுவும் ஆகலை. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. அதை எப்படியாவது ஹெலிகாப்டரை விட்டு கீழே தள்ள முயற்சி பண்ணுங்க, சீக்கிரம். இதோட உன் கதை முடிஞ்சது. நல்ல வேலை பண்ண ரிக். குட் ஜாப். நான் உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன். அந்த இடத்துல கிரனேடோட என்ன பார்த்ததும் அது ஓடி போயிடுச்சு. நான் அது மேல தூக்கி போட்டேன், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. மார்க் பிளாஸ்ட பார்த்து அங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டா. ராயன், அவனுக்கு என்னால காப்பாத்த முடியல. என்ன மன்னிச்சிடு. அவன் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. அதுங்க கதை முடிஞ்சிருச்சு.